அவள் தானே எங்கள் புன்னகை. எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிருப்பீங்க? கை வலிக்க போது அங்கே இறக்கி விடுங்க, நான் போய் படுத்துப்பேன். நீங்கள் போய் உங்கள் கன்னியூ பண்ணுங்க, போங்க. மனசுல உண்மையான பாசம் இருக்கும்போது சும்மா கூட சுகம்தான். அதுதான் யாருக்கும் புரியல. ஓ. இறக்கி விடுறேன். ம். வலிக்குது. கொஞ்ச நேரம் இரு, சுளுக்கு எடுத்தா வலி போயிடும். வலிக்குது. அம்மாக்காரங்க வலிக்குது. இப்ப நீவி விட்டாதான் அது வலியோட வலியே போகும். இல்லனா அது வீங்கிருச்சுன்னா நாளைக்கு ஒரு நாள் நடக்க கூட முடியாது. அதுக்காக இப்படியே பிடிச்சு தேப்பீங்க? எப்படி தெரியுமா வலிக்குது? கண்ணு இருக்குல்ல, கண்ணு அத மேல பேனு பாத்துட்டு வந்தா கீழே இப்படித்தான். இல்ல, நான் கீழே தான் பார்த்துட்டு வந்தேன். யாரோ இடையில காலை வச்சு தட்டி விட்ட மாதிரியே இருந்துச்சு. தட்டி விட்டாங்களா? ஆமா, உன்னை எப்படி வேணும்னு தட்டி விட்டு அப்படி கீழே விழுக வச்சு அவங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பத்தியா? யாருக்கு தெரியும், நீங்க கூட அப்படி பண்ண சொல்லி இருந்திருக்கலாம். உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் கூட உன்னை எல்லாம் சீண்டாது. அதான் நீங்க சீன்றீங்களே, அது பத்தலையா? அப்ப என்ன நாய்ங்கிற? வாயில ஒன்னும் சொல்லலையே. ஏய் என்னடி? என்னடா? என்னமோ சரிதான். சரி, நம்ம போலாம். கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கோ, வலிய கூட தாங்க முடியல. ஏய் கொஞ்சம் மெதுவாதான் கத்தேண்டி, எதுக்கு அப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? மறுபடியும் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியோ? ஆமா, எனக்கு ஆசை பாத்தீங்களா, சீன் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு இந்த வலி வந்தா தெரியும். என்ன ஆளை பாரு, போங்க. நான் கீழே விழுந்திருக்கேன்னு தெரியுதுல, காலை பிடிச்சு அண்ணாம கமுக்குறீங்க. எனக்கு வலியே சரியாகல, போங்க. சபா முடியல. என்னமோ பண்ணு சாமி. இல்லங்க. இப்ப என்ன? இப்ப என்னன்னு கேக்குற? போனா போயிருவீங்களா? ஆமா, நீதான் போ சொல்லிட்ட. இனி எனக்கு என்ன இங்க வேலை? அதான் கால் வலிக்குதுன்னு கத்துறியே. இதுக்கு மேல எனக்கு என்ன இங்க வேலை? நான் போய் தூங்க போறேன். எங்க போய் தூங்குவீங்க? நான் எங்கேயோ தூங்குறேன், உனக்கு என்ன? கால் வலிக்குதுல, பேசாம போர்வை இழுத்து பொத்துக்கிட்டு தூங்கு. போகாதீங்க. போகாதீங்கன்னா பின்ன உன் கூட இந்த ரூம்லயே தங்குவாங்களா? எப்பா என்னால முடியாது சாமி, நான் வெளியவே போறேன். பக்கத்துல வாங்க. எது? அதெல்லாம் முடியாது, போ. ரொம்ப பண்ணாதீங்க, பக்கத்துல வாங்க. அதெல்லாம் முடியாது. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, இது ஒரு மூஞ்சிக்கு சிம்பத்தி ஒண்ணுதான் குறைச்சு. இப்ப பக்கத்துல வரப்போறியா இல்லையாடா? என்ன மரியாதை இல்லாம? நான் சொல்றதை கேட்கலனா அப்படிதான் கூப்பிடுவேன். ஆத்தாடி, என்ன இப்படிலாம் பேசுறான்? எதுக்கு வம்பு? பேசாம போயிடலாம். என்ன லுக்கு? வாங்க பக்கத்துல வாங்க. நான் தான் பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். அப்புறம் என்ன? நான் இங்கே போல, இங்கே இருக்கேன். நான் தூங்கவே இல்லை. கொட்ட முடிச்சுட்டு உடனே வேணா பாக்குறேன். நானும் பக்கத்துல வரல. ரொம்ப பண்ணாதீங்க. இப்ப நீங்க பக்கத்துல வரல, நான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாங்க. முடியாதுடி, போடி. வாடா. அதெல்லாம் முடியாது. விடுறி. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேளையிலே, விவரம் தெரிந்த பின்னோடினால் தவறுதான் இதிலே. ஏய் வேணாம், விட்ரி, விடு. என்ன வேணாம்? என்ன வேணான்னு கேட்குறேன். சாரி. எதுக்கு? இல்லை, நான் நான் உங்களை நடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டேன்ல, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு சாரி. அதான் வாயிலிருந்து வந்துருச்சு, அதுக்கு சாரி கேட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா என்ன? என் உதட்டுல இருந்து தான் அது வந்துச்சு, என் மனசுல இருந்து அது ஒன்றும் வரலையே. அது என்ன உங்களுக்கு தெரியாதா? மனசுல என்ன இருக்கோ அதுதான் வாய் வெளியா சீக்கிரமா உடனே வந்துருமா, அதான் வந்துச்சு. சரி விடுங்க, என் மனசுல இருக்கிறதவே நான் சொன்னதாவே இருந்துட்டு போட்டோம். அதே இப்போ சாரி கேட்குறேன்ல, மன்னிக்கலாம்ல, நான் பாவம் இல்லையா? ஏண்டி படுத்துற? என்ன? இங்க பாரு, இதெல்லாம் விடு, நீ முதல்ல விடு. சரி நான் மன்னிச்சிட்டேன், விடு. மன்னிச்ச மாதிரி தெரியல. எனக்கு எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க.
இங்க பாரு இதெல்லாம் செட் ஆகாது. முதல்ல என்ன விடு விடு. முடியாது. இங்க பாரு வேணும்னே பண்றேன்னு நல்லாவே தெரியுது. என்ன அதெல்லாம் என்னால முடியாது. விட்ரி விட்ரி. பேசுறது எல்லாம் பேசுவாங்களாம், அப்புறம் சாரின்னு ஒரு வேர்டை கேட்பாங்களாம், நாங்க மன்னிச்சிடணுமா, உடனே முத்தம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்களாமா, நாங்க கொடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. இப்ப சொல்லு இப்ப சொல்லு. நான் உன் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி, அப்ப எப்படி இதை நீ பண்ணலாம் அப்படி இப்படின்னு இப்ப சொல்லுடி. இதுக்கு ஒன்றும் அக்ரிமெண்ட் போடலை. எதுக்கு இதுக்கு நான் அக்ரிமெண்ட் போடலையா? அதான் விருப்பு வெறுப்பு இந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் என் கூட தலையிட்டு என் கூட லைஃபை ஜேர்னி பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே இதுல கையெழுத்து போட்டிருக்க. அது வேற, இப்போ இது வேற. எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. ஓ என்னால முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? நானா தானே கேட்குறேன், இதெல்லாம் கேட்காம கிடைக்கணும். இரு, நீ நானும் அக்ரிமெண்ட் படி மேரேஜ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் இப்படி பண்றது தப்பு இல்லையா? தப்புன்னு தெரிஞ்சு தப்ப கரெக்டாக பண்ணுறதுல தப்பு இல்லை. இங்க பாரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீ முதல்ல விடு. என்னையா விடு. ரொம்ப பண்ணாதீங்க விக்ரம். இங்க பாரு வேணாம் விடு. ஒரு கிஸ் தானே கேட்டேன், அப்படியே ரொம்ப ஓவரா பண்றீங்க. இதெல்லாம் கேட்காம வரணும். அடைமழை வரும் அது நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம், ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். என்ன பழையாடுறியா? என்ன பண்ண போறீங்க? நீ என்ன கேட்டியோ அதை தான் கொடுக்க போற. எனக்கு வேணாம். உசுப்பேத்தி விடுறதே ஒரு வேலையா போச்சு, அப்படித்தானே? இதெல்லாம் ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தெரியும்? வேணாம் வேணாம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா அதை ஃபுல்லா முடிக்காம விட மாட்டேன். அதுக்கு நான் தான் கிடைச்சனா? கையை விடுங்க விக்ரம், தப்பு பண்றீங்க. அதை நீங்க என்கிட்ட கேட்கும் போது யோசிச்சிருந்துருக்கணும். அப்ப தெரியலையோ அது தப்புன்னு. அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. வேணாம். முடியாது. வேணாம். குடு குடு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே. வேணாம். அடிச்சிருவேன். எனக்கு இப்போ வேணாம், தள்ளி போங்க. முடியாது. விக்ரம் வேணாம். விக்ரம் சொன்னா கேளுங்க. வேணாம் வேணான்னு சொல்லதான் அங்க வேணும்னு அர்த்தமா என்ன? ஏய் நிஜமாவே சொல்றேன், வேணாம். முடியாது. விக்ரம் வேணாம். என்ன பண்றீங்க? நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அதை தான் பண்ண போறேன். நான் சும்மா கேட்டேன், அதுக்காக இவ்ளோ சீரியஸாலாம் எடுத்துட்டு. நான் சீரியஸா தான் எடுத்துப்பேன். விக்ரம் சிப்படா. எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். அவ்வளோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என்ன நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்ன சிரிக்கலாம் செய்றீங்க? சிரிக்க கூட தெரியுமா என்ன? தேவைப்படுற இடத்துல சிரிச்சுதான் ஆகணும்னா சிரிச்சுதான் ஆவேன். ஓஹோ. சரி நீ தூங்கு, நான் வெளியே போறேன். அது எப்படி? இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கன்னத்துல கூட கிஸ் கொடுக்கலனா எப்படி? அடியே நான் சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள் நான் வேண்டும். நீங்க ரொம்ப கேட்ட பையன், போங்க. இத ஃபம்பிளுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இது ட்ரெய்லர் மட்டும்தான். போங்க விக்ரம். டேய் எருமை, மழை எப்படி வருது? சொன்னா கேட்க மாட்டேன்னா? என்னடி அப்பத மாதிரி அடிச்சா ஊத்துச்சு? அப்படிலாம் இல்ல. கிராமத்துல இந்த மழையில நினைறதுக்கு கூட கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியாது. இங்க இருக்கு பாத்தியா இந்த கிணறு, இந்த கிணத்துக்குள்ளலாம் எத்தனை டைம் விழுந்து விழுந்து எந்திரிச்சிருக்கேன் தெரியுமா? விழுந்து விழுந்து எந்திரிச்சிருக்கியா? அப்போ உயிரோட இருக்க, செத்து போல? என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு ராட்சசி கூட வாழணும் தான் அந்த கடவுள் என் உயிரை கூட எடுக்காம விட்டுட்டாரு. ஐயடா, என்ன அவ்வளோ சலிச்சுக்கிறேன் கூட வாழ்றதுக்கு? அப்படி ஒன்று சலிச்சிட்டோன்னு எங்க கூட வாழ தேவையில்ல. ஆமா, எங்களுக்கு மட்டும் ஆசை பாருங்க. என்னமோ. டே பொறுக்கி, சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனா அதுக்கு நீ கோவப்படாம பதில் சொல்லணும். எப்படியும் கோவற மாதிரி தான் கேட்பேன்னு தெரியும், சொல்லு. அது எப்படி என்னை இவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்க? ஹே சண்டைக்கோழி, அதாவது நான் உங்ககிட்ட ப்ரொப்போஸ், அதாவது எல்லாமே உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே என்னை பத்தி நிறைய புரிஞ்சு வச்சிருக்க. உன்னை இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
அப்போ உன்னை பத்தி நான் புரிஞ்சு வச்சுக்காம எப்படி இருக்கிறது? சரி சொல்லு. சும்மா சும்மா பேச்சுக்கு தான் கேட்குறேன், ஓகேவா? ஒருவேளை உன்னை நான் விட்டு பிரிஞ்சு போயிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன பதிலவே காணோம் சரண்? டேய், நான் உங்ககிட்ட சொல்லும் போதே என்ன சொன்னேன்? நீ சீரியஸாக எடுத்துக்க கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு தான் உங்ககிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்குறேன்னு உங்ககிட்ட சொன்னா இல்லையா? வீட்டுக்கு போலாமா? டேய், என்னை பார்த்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. வீட்டுக்கு போலாமான்னு கேட்டேன். ஏய், இங்க பார். இங்க பாரு, உன் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு எடுத்தாலும் அழுகாத அழுகாதன்னு. எதுக்கு அழுகுற? நீ ஏன் அப்படி கேட்ட? நீ இல்லாத உலகத்துல ஒரு நாள் கூட வாழ மாட்டேன். பிகாஸ் என் அம்மாக்கு அப்புறம் உலகமா நினைக்கிறது உன்னை மட்டும்தான். உன் அன்பு அது எனக்கு உண்மையா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன்டி அப்படி கேட்ட? இங்க பாரு, முதல்ல அழுகிறத நிறுத்து. என் புருஷன் எந்த இடத்துலயும் கோழியா இருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அழுகிறத நிறுத்து. நான் இப்ப உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டேன்? நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ கேட்ட கேள்வி மனசை நொறுக்கிடுச்சுடி. இது என்ன தெரியுது? நீ இன்னும் என்ன முழுசா நம்பல, அப்படித்தானே? ஏன் உன்னை நான் எங்கடி நம்பலன்னு சொன்னேன்? ஒருவேளை நீ என்ன முழுசா நம்பியிருந்தா நீ இப்படி அழமாட்ட. என்ன, நான் கேட்ட கேள்விக்கு உடனே உங்ககிட்ட இருந்து பதில் வந்திருக்கும். இல்ல, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கறேன்னா உன்னை மட்டும் இந்த உலகத்துல தனியா இருக்க விட்டுட்டு நான் மட்டும் போயிடுவேன்னு உனக்கு ஏதாவது மனசுக்குள்ள எண்ணமா என்ன? நான் உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், உன்னை விட நான் உன்னை அதிகமாகவே லவ் பண்ணுறேன்னு. என்ன, உன்னோட சின்ன சின்ன விஷயத்த கூட நான் ரொம்ப ரசிப்பேன். என்ன, அப்போது அந்த ரசனையெல்லாம் விட்டுட்டு உன்னையும் இந்த உலகத்தில் தனியாக விட்டுட்டு நான் போயிடுவேன்னு நீ நம்புற, அப்படித்தானே? அப்புறம் ஏன்டி எப்படி கேட்ட? முதல்ல அழுகிறத நிறுத்து சரண். எனக்கு அழுகா பிடிக்கல. நீ அழுகிறத என்னால் தாங்கிக்க முடியல. அழுகாத, அழுகாத. ஏய் சந்தியா, நான் உன்னை கேட்கவா? நான் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு, உன்னை அழ வச்சதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு இப்ப தண்டனை கொடுக்குறியாடி? சரண், நீ அவ்வளோதான். என்ன நீ புரிஞ்சு வச்சுக்கிட்டதுல அவ்வளோதான். நீ உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ இல்லடி, இல்ல நான் ஏதோ தப்பா? சந்தியா ப்ளீஸ் சந்தியா, நான் நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. சந்தியா ப்ளீஸ், நீ நீ எந்த எண்ணத்துல அப்படி என்கிட்ட கேட்டுன்னு தெரியாம? நான் எந்த எண்ணத்துல உங்ககிட்ட அப்படி கேட்டிருந்தாலும் நீ நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது. அப்போ அப்போ இந்த இடத்துல என் காதல் பொய் ஆகுது. நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நீ நீ பேசுற, அப்படிதான் இருக்கு. ஒருத்தவங்க நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதை செய்யணும். இதை நான் உங்ககிட்ட ஒரு திருக்குறள் மூலமாவே நான் விளக்கியிருக்கேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். அப்பெல்லாம் சரின்னு சொல்லிட்டு எப்படி உன்னால இப்படி ஒரு கேள்வி கேட்க முடிஞ்சது? சரண், அப்ப நீ என்ன நம்பலையா சரண்? சொல்லு. இல்லடி, இல்ல நான் நம்புறேன். நான் தப்பா புரிஞ்சுட்டேன் அப்படி கேட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஆகாத. நீ கேட்ட ஒரு கேள்வியில என் மனசே நொறுங்கிடுச்சு. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உன்னை தவிர வேற யாருனாலையும் அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன், என்னால கூட முடியாது. அதை ஃபீல் பண்ணியும் நீ நீ இப்படி பேசிட்டு இல்ல, வலிக்குதுடா. என் கூட பேசாத போ. சந்தியா, நீ கேட்டது தப்புன்னு உனக்கு புரியுற வரைக்கும் என் கூட பேசாத. நான் போறேன். நீ கேட்டதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. ஏன்னா அது உனக்கு புரியும் போது என் காதல் உண்மையாவே உனக்கு புரியும். அன்பெல்லாம் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து வர்றதில்ல, தன்னால வர்றது. உன் மேல எனக்கு இருக்கிற காதல் அப்படிதான், என் மேல நீ வச்சிருக்க காதலும் அப்படிதான். ஆனா இப்ப நீ கேட்ட விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அர்த்தமுள்ள காரணம் இருக்கு. அது உனக்கு புரியும் போது நீ ஏன் வந்து என்கிட்ட சாரி கேட்ப? அது வரைக்கும் என் கூட பேசாத. நான் உன்னை ஒதுங்கி இருக்கேன். பேசாம இருக்காதுடி. நான் உன்னை பார்த்து கேட்ட வார்த்தை நம்ம ரெண்டு பேத்துக்கும் சம்மந்தப்பட்டது. ஆனா நீ என்ன கேட்டது? அது என் காதலவே சந்தேகப்பட்ட மாதிரி இருக்கு சார். சரி விடு, நான் பேசுனது தப்பாவே இருந்துட்டு போட்டோம். அதுக்காக என் கூட பேசாம உன்னால இருக்க முடியுமா? இருக்க முடியும்னா எந்திரிச்சு போ. போடி. இரவா
பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதடி கடலா புயலா இடியா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடி ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி இப்போ கோவம் எங்க போச்சான்? நான் உன் கூட பேசுறேன் பையன், உன்னை விட எனக்கு தான் வலிக்கும். எனக்கு வலிச்சா என்னால அதை தாங்கிக்க முடியாது. அதான் போ. எனக்கு தான் ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. அதை சொன்னா புரிஞ்சுக்குவேன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு நீ என்ன கஷ்டப்படுத்திட்டல உங்களோட டூ. நான் பேச மாட்டேன். டேய், நான் தான் சொல்றேன்ல, ஓவரா சீன் போடாத. என்ன, என்னை பாரு. யாரு நான் சீன் போடுறேனா? நாளா ஒரு சீன் போடல. என்ன, என்னோட அன்பெல்லாம் உண்மையானது. அது யாருக்குமே புரியல. உன் அன்பு உண்மையானதுதான், அதை நான் தப்பு சொல்லல. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பத்தியா, அதை பார்த்து பேசணும். ஏன்னா வேர்டுக்கு உயிர் இருக்கு. உயிர் இருந்தா அது என்ன காஞ்சாச்சா பேசுமா? மொக்கையா காமெடி பண்றேன்னு தெரியுது, ஆனா சிரிக்க வரல. இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தா? அது அப்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாயி அழுத. இப்போ ஓகே. பொய் தானே, என்னை ஏமாத்த தானே. மலையோட மலையா உன் கண்ணுல கண்ணீர், அதாவது அந்த மலை தண்ணி உன் கண்ணுல கண்ணீர் மாதிரி எனக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி அதுக்கு அது மாதிரி ஒரு சீனை போட்டு கிரியேட் பண்ணி என்ன முறப்பு? உன் கூடலாம் போய் பேசின பத்தியா, நீ எப்படியோ போட வேண்டிய விட்டுட்டு போயிருக்கணும்டா. எனக்கு வர்ற கோவத்துக்கு ஏய் நில்றி. என்ன கோவமா? டேய் 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 டேய், மூஞ்ச பேத்துறேனே, அவ்ளோ கோவம் வருது. அது எப்பறா எதுவுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்திருக்க? எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது? அதாண்டி பசங்க உங்களை மாதிரி அப்படின்னு ஒப்பர் வச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. உப்புச்சப்பு இல்லாத காரணத்துக்கலாம். டேய் வேணாம், கோவப்படுத்தாத. என்ன வர்ற கோத்துக்கு உன்னை கொன்னுடுவேன். அப்படியா? எங்க வா. வேணாம். வா, ஒத்தையாரட்டையான்னு பாத்துரலாம். பொறுக்கி உன்னை. டேய் பொறுக்கி விடு. என்ன சமாளிஃபிகேஷனா? உன்னை சமாளிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? ஓ அப்படி. ஆமா, பின்ன அப்படி. சீ வெக்கங்கட்டவனே, இவ்வளவு தூரம் அப்படிலாம் பேசின அப்படி இப்படின்னு இப்போ மடியில தூக்கி உட்கார வச்சிருக்க. ஏன்னா நீ என் பொண்டாட்டி, நான் உன்னை லவ் பண்றேன். நாங்க என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அவ்வளவு சீக்கிரத்துல டிவோர்ஸ் கிடைக்க விட்டுருவேனா என்ன? அதான் இன்னும் உன் கூடவே இருந்து குப்பை கட்டணும்ல. அதான் கோவத்தை குறடி. அதான் சண்டை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? கொஞ்சம் சீரிய முடியாது. நான் வேணும்னா ஏச்சி வாய் மூடு. ஹால பாரு, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. அப்ப சரி. மூஞ்சி பார்த்தாலும் சிரிப்பு வரல. பின்ன என்ன வருது? எங்க இந்த இந்த குழந்தை மூஞ்சி பாரு. குழந்தை மூஞ்சி பார்த்து உனக்கு சிரிப்பு வரல? பாரு. என்ன கோவம் போயிடுச்சா? ஃப்ராடு. சரியான ஆளுதான். என்ன இது கூட உங்ககிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டேன். அதான் என்ன பண்ணாலும் சந்தியா 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 தான். என்ன நான் தானே இழிச்ச வாயி. தெரிஞ்சா சரி. மறுபடியும் கோவப்படுத்தின மூஞ்சியை பேத்துறேன். சரிடி அம்மா. அது I love you. கோபம் கொள்ளும் நேரம் வனம் எல்லாம் மேகம் காணாமலே போகும் ஒரே நிலா கோபம் தீரும் நேரம் மேகம் இல்லா வானம் பௌர்ணமியாய் தோன்றும் அதே நிலா மேற்கே மேற்கே மேற்கேதான் சூரியங்கள் உதித்திடுமே என்னடி ரெண்டு பேரும் போருக்கு போற மாதிரி நிக்கிறீங்க? அம்மா என்னால இவ கூட தூங்க முடியாது. என்ன ஒண்ணு நீ வந்து தூங்கு, இல்லையா நான் போய் வெளியே படுத்துக்கிறேன். மா என்னால மட்டும் இவ கூட தூங்க முடியுமா? இவ கூட மனுஷன் தூங்குவானா? மூடு. என்ன ரொம்ப ஓவரா பண்ணாத. யாரி ஓவரா பண்றா? நீயா நானா? ரொம்ப பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மாதவ மேட்டரை இங்க அவுத்து விட்டுருவேன். நேர போய் சரண் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். மூஞ்சி பாரு, உரை பாரு. ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? இவதாமா சரகாய்க்கு உப்பு பத்தல, அதுக்கு உப்பு பத்தல, இதுக்கு உப்பு பத்தலன்னு பேசிட்டு இருக்கா. என்னமோ வேலைத்தன பண்றீங்கடி, என்னன்னு தான் தெரியல. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை முடிஞ்சு போயிடும். அப்பா பாரு கல்யாணம் கல்யாணங்கற. நீ போ. இங்க பாரு, இது ஒண்ணு நம்ம வீடு கிடையாதுன்னு. இந்த ரூம்ல தான் தூங்குவேன், அதான் சாப்பிடுவேன், இதை சாப்பிடுவேன். புரியுதா? நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், எப்படி இருக்கணும்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த மாதிரி இருங்க. வாய் பாரு ரெண்டுத்துக்கும்.
என்னட்டு தான் பெத்தணும். இங்க பாரு, இந்த ரூம்ல என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தூங்குற மாதிரி இருந்தா தூங்கு, இல்லையா மூடிட்டு வெளியே போய் தூங்கு. உன் கூட என்னத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருக்கணும்? அப்படிலாம் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நானும் இந்த ரூம்ல ஒரு ஆளு தான். என்ன? ஐயோ, உன்னை இல்ல தங்கச்சியா பெத்ததுக்கு. படி, நான் போய் இப்ப யார்கிட்ட பேசிட்டு வருவேன். என்ன, அதுக்குள்ள பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இல்லனா நேரா சரண் மாமா கிட்ட போய் சோ முருகா முடியல போய் தொலை. அது சே, ஒரே இரிட்டேட்டிங் தான். என்ன, எதுக்கு டோரை லாக் பண்ண? யாராவது வந்தாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். இது ஒன்றும் சென்னை கிடையாது, வெளியே போ. அங்க வந்தா மட்டும் யார் என்ன செஞ்சிருவா? நம்ம எப்படி ஒரு சுச்சுவேஷனை லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சுட்டு இப்பெல்லாம் பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு. போ வெளியே. முடியாது. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்பதான் என் தங்கச்சி வெளியே போனா, எப்ப வேணாலும் பிசாசு உள்ள வருவா. போடா, இங்க ஒளியறதுக்கு கூட இடம் இல்ல. எங்க உன் அத்தை பொண்ணு காணோம்? இப்ப ஏன்டி அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னதானே பார்க்க வந்தேன். மூடிட்டு வெளியே போ, அவ்வளவுதான். என்ன என்னடா பண்ண போற? இங்க பாரு, இங்க பாரு, யார் வந்து என்ன என்ன ஆனாலும் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். சொன்னா கேளு. போடி, இனி யாரு பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன் கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். மனசார ஒருத்திய விரும்பி அவ கூட டைம் கூட ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ண முடியலனா அது எவ்வளோ வருத்தமா இருக்கு தெரியுமா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அதுக்குன்னு இதுதான் நேரமா? இங்க பாரு, யார்ட்டையாவது மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சரண் வந்துட்டா கூட பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோ மகேஷ். நீ போ, நம்ம பேசுறதுக்கு எவ்வளவோ எவ்வளவோ இடம் இருக்கு, அங்கே கூட போய் பேசிக்கலாம். ஆனால் இப்படி ரூம்குள்ளெல்லாம் வந்து ப்ளீஸ். எனக்கு நீ வேணும்டி, அவ்வளோதான். என்ன, என் கண்ணை மட்டும் பாரு, உனக்கு எந்த பயமும் இருக்காது. எந்த சூழ்நிலையிலையும் என்ன விட்டுற மாட்டேன்ல. நீ யார் கூட வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பேசு, யாரை வேணாலும் சைட்டு கூட அடிச்சுக்கோ. ஆனா என்னை ஏமாத்திட்டு என்னை விட்டு போயிடக்கூடாது. நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டா. நீ எந்தடி? என்ன, யாரு என்ன நினைச்சு என்ன பண்ணாலும் சரி, உன்னையும் என்னையும் யாருனாலும் பிரிக்க முடியாது. அவ ஏதோ விளையாட்டு போக்கில் தான் பண்ணிட்டு இருக்கா. சப்போஸ் அவளுக்குள்ள சீரியஸாகவே என் மேலே லவ் இருந்தாலும் அது அவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட லைஃப்பில் ஒன் ஆஃப் ஒன்லி எப்போதுமே என்னோட கீர்த்தி என்கிற மிருதுளா தான். பயம் தாண்டா, வேற ஒன்றும் இல்லை. எங்க எங்க என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவாங்களோ, உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். இப்போ வர சரணுக்கு தெரியாது நீ நானும் தான் லவ் பண்ணுறவங்க இருந்து. அப்படி ஒருவேளை அவனுக்கு தெரிய வரும்போது தான் கூட பிறந்த தம்பி தனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் மனசு நினைக்கும். என் அக்காவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட ஏண்டி மறைச்சாங்கிற இன்னொரு கில்ட்டி ஃபீலிங் அவளுக்கு வந்துடும். இது எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் நான் எதையுமே சொல்லாம இருக்கேன். சந்தியா பிரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் சரணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. என்ன பாரு, சொல்லு. என்ன பாருன்னு சொன்ன. லைஃப்பில் எல்லாருக்குமே எல்லா விஷயமே சாட்டிஸ்ஃபேக்டட் ஆகணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம யாரையுமே சாட்டிஸ்ஃபேக்டட் ஆக்கவே முடியாது, புரியுதா? அதுக்காக சிலரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அது நமக்கு உகந்ததாக இருக்க வகையில் அதை நம்ம இழக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிகாஸ் நீயும் எனக்கு அந்த மாதிரி தான். என்ன, என் இடத்துல வேற ஒரு பையனாக இருந்திருந்தா இப்படி அவன் அண்ணன் லவ் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருப்பான். விட்டு கொடுத்துட்டு போகிறானோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். உண்மையாக லவ் பண்ணேன்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் சேம் டைம் என் அண்ணனோட லைஃப்லேயும் ப்ராப்ளம் வராமல்
உன்னையும் இழந்துடாம நீ எனக்கு கிடைச்சிருக்க. ஸோ உனக்காக என் லைஃப்ல நான் எதை வேணாலும் எனக்கு தயார். உன்னை தவிர நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். உனக்காக என் உயிரையே தருவேன். ப்ராமிஸ் தானே, சொல்லு. நம்ம 2 பேர் லைஃப்ல எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் சரி, நீ என்னை விட்டு போகக்கூடாது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன். இதை நான் எதுக்கு சொல்றேங்கிறது உனக்கு போக போக புரியலாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சால்வேஸ். காதல் காமம் ரெண்டும் எந்தன் கண்ணில் இல்லை. கண்கள் மூடி உன்னை காண்கிறேன் கண்ணே கண்ணே. நீ வேறு நான் வேறு, நாம் வேறு பூவும் ஆவோம். நீ என்னை வளைக்காதே, நான் கேள்விக்குறியாகி போவேனே. சகல கலா வல்லவனே, சலவை செய்த சந்திரனே, தென்னவனே சின்னவனே, தேவதையின் மன்னவனே. என்னை பூவுக்குள் நீ பூட்டும் வேளை போதும் போதும் உன் லீலை. கனவா இவள் காதலியா, மனதை கிள்ளும் மனைவியா. ஏண்டி குண்டம்மா, 7 வயசாகுது, வயித்துல ஒரு குழந்தை வேற, நீ எங்க அம்மா மடியில படுத்து கிடக்குறியா? டேய் அடிப்பேன். உனக்கு பொறாம என் மடியில் வந்து படுக்க முடியலன்னு நானும் படுக்க வேணான்னு சொன்னேன். வந்து படு, யார் வேணான்னு சொன்னா? என் பொண்ணு மாசமாவே இருந்தாலும் சரி, அவ எனக்கு குழந்தை தான். எப்போதுமே ஒரு தாய்க்கு தான் குழந்தை குழந்தை தான், புரியுதா? நல்லா சாணியில முக்கி அடிச்ச மாதிரி சொன்னீங்கம்மா. நீ என் ஜட்டி திருநவன் தானே, வாய் மூடிட்டு பேசாம இருக்க. நீ எல்லாம் இங்க பேசவே கூடாது. நியாயம் எதுவும் தர்மம் எதுவும் பேசுறதுக்கு உனக்குலாம் ரைட்ஸே இல்ல. பட அட இன்னமாப்பா விடல நீங்க ஜட்டி ஜட்டின்ட்டு. அத்தை அப்படி என்னதாத்துக்கு ஜட்டில இருக்கு? ஐயோ இவனுங்க பண்ணானுங்க பேர் ஊருக்கு வரும்போது ஒரு கூத்து, என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்டா எல்லாருமே தூங்கிட்டானுங்க, உங்க 2 பேத்துக்கு மட்டும் என்னடா? அதுவும் உங்க பையன் விஜயும் அவங்க பொண்ணு தூங்குற தூக்கம் இருக்கே, அப்பப்பப்பா முடியல. ஏன் நீ அதை பார்க்க முடியாம தான் பொறாமையில வெளியே வந்து உட்காந்துட்டீங்களா? ஆமா நீங்க வேற. ஏன் மகேஷ் வர வர மகேஷ்க்கு வாய் அதிகமா இருக்குல்ல? ஏன் வாய் பேசுறதுனால என்ன? மகேஷ் மாமா நல்லா தான் பேசுறாரு. அப்படிதான் வாய் பேசணும், தப்பு ஒண்ணு கிடையாது. என்னப்பா மகேஷ்? சரியா சொன்னீங்க பாட்டி. நல்ல புத்தியில வரைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்க. டேய் எல்லாரும் தூங்கிட்டானுங்க, உங்க 2 பேத்துக்கு மட்டும் என்னடா? நீங்க போய் தூங்க வேண்டியதானடா? இல்லம்மா, தூங்கலான்னு தான் போனேன். உங்க வேற இங்க பாத்துட்டுனா சொல்லி வந்து கலாய்க்காம என்ன இருக்கு போடல. அது நீங்க உட்கார்ந்து இருக்காடுல பரங்கிக்காம இவனை கலாய்க்காம எப்படிமா இருக்கிறது? ஆனாலும் மகேஷ் மாமா இவ்ளோ கலையெல்லாம் ஆக கூடாது என்ன? பாத்தியா, என் அத்தை பொண்ணு எனக்கு சப்போர்ட். டேய் தடியனுங்களா, அவளாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கடா. பொறாமையில பொங்கி செத்துட்டு இருக்கானுங்க. அம்மா மகேஷ் எதுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தான் தெரியும். நான் உன் மடியில படுத்திருக்கேன்ல, ஒரே பொறாமை, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் 3 பேர் இங்க இல்ல, இருந்தா அப்படிலாம் பொறாமைப்பட மாட்டான். குண்டம்மா, என்ன யாரு சொன்னது? ஒரு நிமிஷம் ஆகுமாடி உன்னை தள்ளி விட்டு படுக்கிறதுக்கு. மாசமா இருக்கேன்னு தான் பாக்குறேன். இல்லன்னா நீ என்னது கிழிப்ப? டேய் நான் உன் அண்ணன் கொஞ்சமாடி மரியாதை கூடுறா. என்னடா இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க? அதுக்கு சரணே பரவாயில்ல போல. டேய் நீ வாய மூடுறா. சரணன்னா இதை விட ஒன்னு அசிங்க அசிங்கமா பேசுவான். ஆமாவா இல்லையான்னு சொல்லு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க போனாலும் இவங்க சண்டை தாங்க முடியலப்பா. என்ன நீ பண்றது பழகி போச்சு. அப்புறம் அத்தை, இந்த கோயில் இதெல்லாம் எப்படி அப்படியே தான் வச்சிருக்காங்களா, இல்லை எடுத்து ஏதாவது கட்டியிருக்காங்களா? பழைய காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இருக்கு. யாரும் அதுக்கு எதுவும் செய்யறது இல்ல. நான் வாசுதான் போய் வாரத்துல ஒரு தடவை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவா. அப்படியா? இல்ல குலதெய்வம் இது வரைக்கும் கூப்பிடல. இப்ப சரணுக்கு கல்யாணம் வைக்க வந்து கூப்பிட்டுருக்கு. எப்போதுமே குலதெய்வம் ஏதாவது ஒரு சிக்கலை இழுத்து விட்டுரும்னு ஒரு பயம். எதுக்கு அப்படி நினைக்கிற? அப்படிலாம் நினைக்க கூடாது, புரியுதா? சாமி நமக்கு நல்லதுதான் செய்யும். ஒருவேளை சிக்கிறதா இழுத்து விட்டுச்சுன்னா அது நல்லதுக்கு நினைச்சுக்கோ. டேய் அண்ணா பையா, காதுல வைக்க. எனக்கு என்னமோ உனக்கு சிக்கல் நினைக்கிறோம். லவ் பண்ற வீட்டுல தெரிய நீ சற்ற சாத்துறா. ஏன்டா சும்மா இரண்டா? வீட்டுல தெரிஞ்ச கூட பரவாயில்ல, சரண் எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இங்க பாரு, தெரிஞ்சாலும் நான் ஒன்னும் பயப்பட போறது இல்ல. ஓகே? என்னடா இப்படி சொல்லிட்ட? ஆமா, தைரியம் தான். மனசுக்குள்ள எதையும் நினைக்காம நல்லபடியா முதல்ல அவனை வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொல்லு. அதுக்கப்புறம் பொண்ணு கழுத்த தாலி கட்ட சொல்லி. ஏன் வேர்க்கனியே எப்படி கல்யாணம் நடக்குச்சு? அது ஒன்றும் இல்லத்த, அது ஒரு பிரச்சனை. அது சொல்லப்போனால் பொண்ணு சந்தியா கிடையாது, மிருதுலா. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தால அவளோட தங்கச்சிக்கு தான், அவளுக்கு அடுத்து பிறந்தவ. அவள் கூட தான் கல்யாணம் பேசியிருந்தோம். அது கொஞ்சம் வேற மாதிரி போய்
எப்படியோ முடிஞ்சு கடைசியில் சந்தியா கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் சம்மதி தான் சொன்னாங்க, சந்தியாக்கு ஏதோ தோசை இருக்குது, அது வரைக்கும் அவங்க 2 பேரும் சேர்ந்தே வாழ முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னாங்க. அதனால தான் சரி குலதெய்வ கோயிலில் போயிட்டு ஒரு தான் தாலி கட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தாலி பிரித்து கோருக்கில் இன்னும் அவங்க வந்து ஜாதகம் பார்த்துருப்பாங்க போல, அங்கே சொல்லியிருக்காங்க, அதை வச்சு தான் இங்கே வந்தோம். நீ வருத்தப்படாத, குலதெய்வம் மேலே பாரத்தை போட்டுட்டு எதுவாக இருந்தால் செய்யலாம், என்ன புரியுதா? நாளைக்கு கோயிலை போய் பார்த்துட்டு கூட்டிலாம் விட்டுட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போலாமாத்த? சரி, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை. ஆதிரா, அப்படியே நம்ம அவங்க 2 பேத்துக்கு எடுத்தோல பட்டு புடவை, வேஷ்டி சட்டை, தாலி செயின் இதெல்லாம் எடுத்துட்டு வா. தாலி செயின் அங்கேயே வச்சு கோர்த்தரலாம், கோர்த்து எடுத்து வச்சிடலாம். சரண் கழுத்தில் போடும்போது அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி. அத்தை நானும் வரதா? அம்மா நானும் வரலாமா? நீ இல்லாம நான் போயிருவேனா? நீ எந்த வர மாமா? டே எனக்கு என்னமோ டே அந்த பொண்ணு உன்னதான் ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். டே அண்ணா, ஏன் நான் நினைக்கிறேன் உனக்கு தான் சிக்கல் வரப்போகுதுன்னு. வாழ்த்துக்கள் தான். என்னமோ பேசுறீங்க 2 பேரும், என்னன்னு தான் ஒன்றும் புரியல. நீ சில விஷயங்கள் புரியாம இருக்கிறது தான் நல்லது. உன் தத்துவத்துல தீய வைக்க உன் வாழ்க்கையில தான் தீ வைக்க போறான்னு நினைக்கிறேன். நீ மூடிட்டு. அப்புறம் வாசுக்கு எப்ப பாட்டி கல்யாணம் பண்ண போறீங்க? வாசு என்ன படிச்சிருக்கமா? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்க்கா. எம்பிஏவா? எம்பிஏ படிச்சுட்டு அப்படியே வில்லேஜ்ல இருக்க. நீ நினைச்சா இயர்ஸ் கூட ஒர்க் போகலாம்ல, எவ்வளவோ ஜாப் வேகன்சி இருக்குல்லம்மா. எவ்வளோ படித்தாலும் எங்கேயும் வேலைக்கு போக பிடிக்கல. இங்கேயே பாட்டி கூட இந்த வில்லேஜில் இருக்கணும்னு தான் ஒரு ஆசைக்காக படித்தேன். போதும், அதுக்காக ஒர்க் போகணும்னு அவசியம் இல்லை. என்னமா இப்படி இருக்க? நான்லாம் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா படிச்சிருக்கேன். 3 வருஷம் வேலைக்கு அட்டென்ட் இன்ஜினியர் காலேஜ்ல நான் தான் அவனுக்கு லெக்சர். மாமா லெக்சரா நீங்க? ஏன் வாசு, அவனை பார்த்தா லெக்சர் மாதிரி தெரியல தானே? கோயில்ல பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்கான் தானே? ஏய் அடி வாங்குவடி. அடி வாங்குடி. அவனும் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன இல்ல என்ன தெரியாம தான் கேக்குறேன். அவன் அண்ணா ஹரி, அப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா? அவனெல்லாம் அண்ணன் சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான்மா. ரோட்ல போய் பிச்சைக்காரன் சொல்லணும் என்ன குண்டமா? நீ மூடு, ஒண்ணு அதை விட அசிங்கப்படுத்துவேன். என்ன சப்போர்ட் பண்றியா? ஹரி, உனக்கும் நல்ல வாய் தான் என்ன? சரி அதெல்லாம் இருக்கட்டும், மேரேஜ் எல்லாம் எப்படி? அது அண்ணனும் நோக்கினால் அண்ணியும் நோக்கினால் பிறகு என்ன டுண்டும் காதல் கல்யாணம். ஃபர்ஸ்ட் நைட்டு செருப்பு பிஞ்சு போயிடும். என்ன என்னடா நீ இல்ல என்னங்கிற? அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டி இந்த ஜென்மத்துல என் மிருதுல மட்டும்தான். போய் சாணி எழுதி வை. உனக்கு என்ன மூடிட்டு என்ன? ஓஹோ சரி சரி. இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதுவும் இல்லக்கா. இந்த லவ்வுக்கு ஏதாவது என்னடா அவ்வளவு பப்ளிக்கா பேசுறேன்னு நினைக்காத. என் அத்தையும் லவ் மேரேஜ் தான், நானும் லவ் மேரேஜ் தான். சேச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி விஷயத்தை ஓப்பனா பேசுறது என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் சரிப்பட்டு வந்தா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். ஓகே பாத்துக்கலாம், விடுங்க. முதல்ல சரணம்மா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுவும் சரிதான். நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன் மனசு போலயே உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. உங்க வார்த்தை பழிச்சா சரிதான்க்கா. அம்மா நிஜமாவே உன் மடியில படுத்திருக்கும் போது சின்ன வயசுல நீ என்னைய கொஞ்சிருப்ப தெரியுமா மடியில போட்டு? அந்த ஞாபகம் தான் வருது. எப்போதுமே உன் மடி ஸ்பெஷல் தாம்மா. என்ன? ஐ லவ் யூமா. என்னம்மா உருட்டு, தரமான உருட்டு. வாயை மூடுங்கடா, ஆளை பாருங்கடா. எப்போதுமே ஹரி அம்மாக்கு குழந்தை தான், புரியுதா? உன் மடியில படுத்திருக்கும் போது நிறைய விஷயங்களை மறந்து ரொம்ப ஹாப்பியா, மனசு ரொம்ப ரிலீஃபா ஃபீல் பண்றேன். இது எல்லாத்துக்கும் உன் மடி தான் காரணம். அப்படி அதுல என்னதாம்மா இருக்கு? ஏன்டி குண்டமா ஐஸ் வைக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? பாசத்தை தவிர வேற என்ன கொடுக்க போறோம்? நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். என் செல்லம், ஐ லவ் யூ டூ.